அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது இங்கித மாலையில 91வது பாடலும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். இங்கித மாலை என்பது கருவிலே திருவோடு வந்த ராமலிங்க சுவாமிகள் இயற்றியது. இது வந்துட்டு தலைவன் தலைவி தலைவராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஜோதி நடராஜபதிக்கும் தலைவியாகிய உயர்ந்த பக்குவத்தையே சச்சிதானந்தமயமா என்றும் விளங்க வேண்டியே தன் லட்சியமாய் கொண்டு ஆண்டவரின் திருவுருளையே நாடி ஜீவகாரணியின் உயிராய் இருந்து அருளை பெற்று ஐந்தொழில் இருக்கின்ற ராமலிங்க சுவாமிகள் இயற்றிய தான் இந்த இங்கித மாலை. ஸோ தலைவி வந்துட்டு இந்த ராமலிங்க சுவாமிகள், தலைவர் வந்துட்டு ஜோதி நடராஜபதி. இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸோ இல்லை மீட் பண்ணிக்கிற மாதிரியோ பேசிக்கிற மாதிரியோ இல்லை வெவ்வேறு இன்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரியோ நிகழ்ச்சிகள் நடந்த மாதிரியோ இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னா, இந்த கேள்வி பதில்கள் பரிமாற்றப்பட்டு தோழியாகிய மனசுக்கு தெளிவு வர்றதுக்கு தான். அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நடந்துச்சுன்றதை விட நாம் மனசை பல கேள்விகள் பதில்கள் மூலமா கேட்டு நம் மனதை தெளிவுபடுத்தி கொண்டு சச்சிதானந்தமயமாய் விளங்குவதே நம்முடைய லட்சியமாய் கொண்டு தயவு செய்வதையே நம்முடைய உயிராய் இருக்கின்ற அளவுக்கு நாம் பக்குவம் பெற வேண்டும். அதுக்கு சத்திசாரம் செய்ய வேண்டும். இடையரா தயவு செயலில் இருக்க வேண்டும். அதை நோக்கி நம்மை வந்துட்டு மேல்நிலைக்கு இழுப்பதற்காக தான் இந்த இங்கித மாலை இருக்கு. அந்த இங்கித மாலை அருளாலே இயற்றப்பட்டது. அது வள்ளலாரின் தயவாலே நமக்கு தயாபரக சுவாமி சரணானந்தர் இந்த விளக்கத்தை அருளி இருக்காங்க. தொடர்ந்து பாடலின் விளக்கத்தையும் பார்ப்போம். அளிக்கும் குணத்தீர் திருவொற்றி அழகரே நீர் அணிவேணி வெளிக்கோன் முடிமேல் அணிந்ததுதான் விழியா விளம்பத்திரம் என்றேன். விழிக்கும் இளம்பத்திரமும் முடிமேலே இளைந்தாம் விலங்கிழை நீ எலிகொண்டு உரையல் என்கின்றார். இதுதான் செடி என்னேடி. அளிக்கும் குணத்தீர் திருவொற்றி அழகரே நீர் அணிவேணி வெளிக்கொண் முடிமேல் அணிந்ததுதான் விழியா விளம்ப திறம் என்றேன். விழிக்கும் இளம்பத்திரமும் முடிமேலே இளைந்தாம் விலங்கிழை நீ எலிகொண்டு உரையேல் என்கின்றார். இதுதான் செடி என்னேடி. திருவொற்றி அழகிய தியாகேசர் அருட்குணம் படைத்தவர். ஸோ இந்த இடத்துல திருவொற்றியூர் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, திருவொற்றியூருங்கிறது நம்முடைய ஆன்மா தான். அந்த ஆத்மாவிலே எழுந்தருள் இருக்கின்ற தியாகராஜ பெருமான், அதாவது எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் சதா காலமும் எவ்வுயிரும் மேல்நிலை ஏறும் பொருட்டு ஐந்தொழில் செயல் செஞ்சு ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி வருகின்றார். அது அவருடைய தியாக செயல். ஸோ அந்த தியாகராஜ பெருமான் வந்துட்டு திருவொற்றியாகிய ஆன்மாவில் எழுந்தருள் இருக்காங்க. ஸோ திருவொற்றி அழகிய தியாகேசர் அருட்குணம் படைத்தவர். நீர் கொண்ட கங்கையை முடிமேல் கொண்டுள்ளீர். வெளிக்கொண்டு முடிமேல் அணிந்துதான் விழியா விளம்பத்திரம் என்று தலைவி சொன்னாள். கங்கையை காண முடிகின்றது பெருமான் தலைமேல். ஆனால் அக்கங்கைக்கு மேலே வெளியிடத்திலே அணிந்து கொண்டிருக்கின்றது என்ன என சொல்லாமலே சொல்லும் திறம் இருப்பதை உணர்கின்றேன் என்கின்றார். கங்கை நீர் போகாத புனலாக தலையிடத்தே இருந்து கொண்டு உடல் வளர்ச்சிக்கு உதவுகின்றது. இதனையே முகுலக்குழியில் இருக்கும் அமுத நீராக கூறப்படும். இது காண முடியும். இதற்கு மேல் வெளியிடத்திலே அழியாதிருக்கும், ஆனால் அறிந்து கொள்ளப்படாதது ஒன்று இருக்கின்றது என்று தலைவி கூறல். ஆனால் அவர் அழிந்து காய்ந்து போகக்கூடிய பசுந்தழையும் முடியின் மேல் அணிந்திருப்பதாக சொல்லுகின்றார் தலைவர். புறத்திலிருந்து அர்ச்சிக்கப்படும் வில்வப்பத்திரம் பட்டு எல்லாம் மேல் கிடந்து அழிந்துள்ளதை அறிவோம். கங்கையும் வில்வமும் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இவற்றுக்கிடையில் அழியாத ஒன்று இருக்கிறது. அது என்னதென்று கூற முடியாது. அதாவது நம்ம இந்த கான்செப்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம சிவபெருமான் அவரோட அந்த உருவகத்தை நமக்கு தெரிஞ்சுக்கும் போது அவரோட தலையிலிருந்து கங்கை நீர் வருவது போல் இருக்கிறது. மேலும் அவர்கள் அர்ச்சிக்கப்படுகின்ற மேல் சாத்தப்படுகின்ற பல்வேறு மூலிகைகளாகட்டும், கீரை வகைகளாகட்டும், இல்லை
புறத்திலே அபிஷேகம் செய்வதற்காக பயன்படுத்த பொருள்லாம் அழிஞ்சு போகுது. கங்கை நீரையும் பார்க்க முடியுது. ஆனா இதற்கு இடையில இருக்கின்ற அந்த ஏதோ ஒண்ணு நீ என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ சொல்லாமலே அது என்னன்னு என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தலைவி சொல்றாங்க. ஆனால் அவ்விட இங்க சொல்றாங்க, கங்கையும் வில்லவும் தெரிந்து கொள்ள முடிகின்றது, இவற்றுக்கு ஒன்று இருக்கிறது, அது இன்னதென்று கூற முடியாது. ஆனால் அவ்விடத்திலே சுத்த மனத்தோடு நினைப்பு மரப்பற்று நின்றால் அங்குள்ளது என்ன என்று அறிய முடியும் என்கின்றாள் இத்தலைவி. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, கங்கை நீர் வந்துட்டு முகுல மூளை குழியில் இருக்கும் அமுத நீராக கூறப்படும், இது காண முடியும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. இது வந்து உடல் வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்னும் பார்க்குறோம். ஸோ கங்கை நீரை பார்க்க முடியுது. அந்த கங்கை நீர் அங்க கங்கை நீரோட உண்மையான மீனிங் வந்துட்டு அந்த முகுலக்குழியில் இருக்கிற இந்த அமுதம் தான். இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த அந்த ஸ்பேஸ், அதுக்கு மேல இருக்கிற அந்த ஒரு வெற்றிடம் இருக்கு, அந்த முகுல மூளை, அந்த அந்த அதுக்கு மேல ஒரு வெற்றிடம் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு இந்த இந்த இதுல. அப்போ வந்துட்டு இவங்க சொல்றாங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து சுத்த மனத்தோடு நினைப்பு மரப்பட்டு நின்றால் அங்குள்ளது என்ன என்று அறிய முடியும் என்கின்றாள் இத்தலைவி. அப்படி லேசாக நினைத்து எளியது என்று கருதி அது இது என்று எதையும் சொல்லிவிடாதே என்கின்றார் தலைவர். அதாவது நாம வந்துட்டு பல்வேறு இப்போ ஆன்மீகத்துல நம்ம பயணிக்கிறோம், உங்களுக்கு நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா எத்தனையோ யோக முறைகள், எத்தனையோ தவ முறைகள், எத்தனையோ தியான முறைகள் நம்ம கையாண்டிருக்கோம். 7 சக்கரங்கள் இருக்கு. நீங்க வந்து தொடர்ந்து குடும்பத்தில தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு இல்லைன்னா நீங்க ஒரு வாசியோகம் பண்ணுங்க. ஆத்ம ஜோதியை நீங்க தரிசிச்சு நீங்க வந்துட்டு முக்தியை பெற்றுலாம். இன்னும் எதையோ நம்ம பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவர் வந்து நீங்க தான் உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலதான் இருக்காரு, நீங்க அங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிரும். அது இதெல்லாமே வந்துட்டு நாம வந்துட்டு ரொம்ப லேசா சொல்லிடுறோம் இல்லைங்களா? அது அப்படி சொல்லாதுன்னு ஆண்டவர் வந்துட்டு வார்ன் பண்றாரு. ஆமாமா, இப்போ ஒருத்தருக்கு வழி சொல்ற மாதிரி, இந்தப்பா லெஃப்ட் போ, ரைட்டு பக்கம் திரும்ப, அங்கதான் நீ போற சேர்ந்த வேண்டிய இடம் இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு, ஆமாம்மா இங்க சென்டர் ஹெட்ல வந்துட்டு ஆண்டவர் இருக்காரு, நீ அங்க தியானம் பண்ணு, சுத்தமானதோட வந்து அங்க தியானம் பண்ணு, நினைப்பு மறப்பல்லாம இரு, அது என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம லேசா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரை அறிந்து கொள்ளுவது என்பது நம்முடைய தற்போதைய முயற்சினாலே லேசாங்க தியானம் பண்ணு, லேசா நினைப்பு மறப்பட்ட நீ ஈஸியா பாத்துருவ அப்படிங்கிற மாதிரி எளிக்கொண்டு லேசாக நினைத்து எளியது என்று கருதி அது இது என்று எதையும் சொல்லிவிடாதே அப்படிங்கிறாரு. அதாவது தலைநடுவர் குழிவுக்கு மேல் சலனமற்று எதுவும் பற்றாது உள் நெகிழ்ச்சியோடு நின்றால் அறிவறிய காண்பறிய பெறலறிய எல்லாம் வழங்கும் பரம்பொருள் நிலையை அனுபவிக்க முடியும். தலைநடுவர் குழிக்கு மேல் சலனமற்று அது இன்னது என்றும் இதுதான் என்றும் சொல்லிவிட முடியாது. ஆகையால் அந்த கடவுள் உண்மையை பற்றி லேசாக எண்ணிக்கொண்டு எதையாவது உரைத்திடாது என்று தலைவர் கூறுகின்றார். அந்த இடைவெளி நிறைப்பொருளை இதுகாரும் எத்தனையோ அகமுடந்த ஞானிகள் எப்படியோ கற்பனை செய்து கொண்டு பலவாகிய சொற்களையும் சொற்றொடர்களையும் மந்திரங்களையும் தந்திருக்கிறார்கள். இவை எதனாலும் எக்காலும் அந்த அகப்பொருளை அனுபவிக்க முடியாது. இதுதான் அதுல பாயிண்ட். அங்க பொருந்தி உள்ளுணர்வால் மட்டும் உணர முடியும். எளிது என்று எண்ணி பாவனை செய்துவிட்டு வீண் போகி விடாமலும் அதுவெல்லாம் பொய், கற்பனை, அப்படி ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டு உலகிடை பிழைத்து போகின்றவர்கள் பின் காலக்கிரமத்தில் உள்ளுணர்ந்து பற்றி உயிர் பெறுவார்கள், இங்கிதம் உருவார்கள். ஸோ இந்த சாங்கில் நம்ம என்ன மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் அங்கிட்டு தான் இருக்காரு, அதை நம்ம லேசா நம்மளுடைய நினைப்பு மரப்பட்டு என்ன ஜெயிச்சிடலாம், இதுதான் அந்த ஒரு அதுதான் அந்த மீனிங் அப்படின்னு சொல்லி நம்ம லேசா அதை நினைச்சிடக்கூடாது. அவருடைய அருளால் தான் நமக்கு புரிய போகுதுன்னு சொல்லி, ஆண்டவர்னா ஒன்றும் இல்லைப்பா, அவர் அங்கேதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் அடையிறது இதுதான் மார்க்கம் அப்படிங்கிறது வந்துட்டு, நாம் நம்முடைய முயற்சியை மட்டுமே, என்னுடைய ஆணவத்தின் கூடிய முயற்சியை வச்சு மட்டுமே ஜெயிச்சிருவேன்
ஆண்டவர் தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு, அதுதான் ஆண்டவர் இதுதான் ஆண்டவர்னு சொல்லி லேசாக எதையுமே சொல்லிடக்கூடாது. ஆனால் உண்மையில் எல்லாம் வல்ல அந்த ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆத்மாவை தோன்றியிருக்கின்றார் என்பது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையை அறிவது, அந்த உண்மையை நம்ம லேசா சொல்லிடக்கூடாது. லேசாக உரைத்திடாத அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்துட்டு அது இவ்வளவுதான், அது அங்கே தியானம் செய்தால் கிடைத்து விடும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம, அவருடைய அருள் தான், அந்த லேசான இடைவெளி தான், அந்த சின்ன இடைவெளி தான். ஆனா அத்தனை மந்திரங்களையும் எப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அது எதனாலையும் எக்காலம் அந்த அகப்பொருளை அனுபவிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அங்கதான் இருக்காரு. அதையும் சுவாமிகள் சொல்றாங்க. அனுபவத்தின் பொருட்டு, அதாவது மின்சாரம் எங்கும் நிறைந்திருந்தாலும் பல்ப் வழியை தான் பார்க்க முடியும். எலக்ட்ரிசிட்டி ஒரு ஒயர் இருந்துட்டே இருக்கு, தெரியாது. ஆனா அங்க லைட்டு மாட்டுங்க தெரியும். இது சுவாமிகள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இருக்காருங்கிறத சிறுநடு இடத்துலதான், ஆத்ம தரிசனத்தோட தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும், அனுபவிக்க முடியும்னு சுவாமிகள் விளக்கங்களும் கொடுக்குறாரு. ஆனா அது இதுதான்ன்றத வந்துட்டு நாம் எந்தவித ஒரு முடிவுக்கோ கற்பனைக்கோ போயிடக்கூடாது. அந்த கற்பனையிலையோ பாவனையிலையோ நம்முடைய வாழ்க்கையும் கழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. என்னங்க நீங்க அப்ப ஆண்டவர் அங்கதான் இருக்காருங்கிறீங்க, அப்ப கற்பனை செய்யக்கூடாதுங்க, அங்கதான் இருந்து இருக்கிறத நினைச்ச கற்பனை அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆமா ஆண்டவர் அங்கதான் இருக்காருன்னு நினைச்சு நம்ம கற்பனை பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துடாம அந்த உபாய ஞானத்தையே வச்சுக்கிட்டு நாம ஒரு முடிவுக்கு போகாம அந்த உபாய ஞானம் நமக்கு உண்மை ஞானமா மாறணும். உண்மை ஞானம் என்பது அவரே உணர்த்துவது, உபாய ஞானம் என்பது நம்ம கேட்டு பெறுவது, அனுபவ ஞானம் என்பது அவரே நாம இருந்து நாமே அவராய் இருப்போமா என்றது இரண்டு படாத ஒன்றாய் இருந்து எக்காலம் விளங்குவது, அது அனுபவ ஞானம். உபாய ஞானம் தெளிவு பெறுவதற்கு மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டே நம்ம லேசுன்னு நினைச்சிட்டு பாவனை எல்லாம் செய்யாம, அப்படிலாம் ஒன்றும் ஆண்டவர் ஒன்றும் கிடையாது, அப்படி நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உலகத்துல பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இப்படிதான் பண்ணணும். அவருடைய அருளால தான் நமக்கு உண்மை ஞானம் கிடைக்கும். உண்மை ஞானத்தில் ஆத்மாவை தங்கியிருந்து கொண்டுதான் நம்மால ஆண்டவர் தான் ஆத்மாவை விளங்கிட்டு இருக்காருன்றதால இரண்டு படாத ஞானமே நம்ம அப்பதான் வரும். அங்கிருந்து தயவு பெருக வாழும்போது தான் நமக்கு வந்துட்டு மரணம் இல்லாத பெருவாழ்வு திரிதேக சித்தி நமக்கு கிடைக்க பெறும். அப்பதான் நமக்கு வந்துட்டு இந்த ஆத்மாவிலிருந்து இருக்கின்ற விலங்க வந்திருக்கின்ற உயிர், உணர்வு, உடல், இது எல்லாமே வந்துட்டு சுத்தமுற்று அருளாலே முத்திக சக்தியை பெற்று விளங்கும். நம்ம லேசா எதையும் கற்பனை பண்ணக்கூடாது. இந்த ஞானத்தையும் உண்மையான ஞானமாக பெற்று தயவு செய்து ஜீவகாருண்யமே உயிராய் கொண்டு வாழும்போது நமக்கு மரணமில்லா பெருவாழ் முத்திக சித்தி கிடைக்கும். மற்றபடி ஆண்டவர்னா இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எத்தனையோ காலத்துல எத்தனையோ ஞானிகள் எவ்வளவு போராடியும் கூட அந்த அகப்பொருளை அனுபவிச்சு மரணமில்லா பெருவாழ்வுக்கு வர முடியலன்றத சுவாமிகள் இங்க வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாட்டோட ஒரு முக்கியமான எசன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஆண்டவர் வந்துட்டு இங்கதான்ப்பா இருக்காருன்னு சொல்லி ஒரு லேசா நினைச்சுக்கிட்டு நான் வந்துட்டு சும்மா தினமும் நான் ஏதாவது ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஆண்டவரை அடைஞ்சிருவேன் அப்படின்லாம் நினைக்காம சக்திசாரத்தையும் பரோபகாரத்தையும் தொடர்ந்து செஞ்சு வரும்போதுதான் அந்த உபாய ஞானம் உண்மை ஞானமா ஆகும். நிறைய பேர் உபாய ஞானம் கிடைச்சதே வந்துட்டு நம்ம ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறாங்க. ஞானத்தின் பலனே நாம் என்றென்றும் என்றென்றும் சச்சிதானந்த மயமாய் விளங்க வேண்டும். அப்ப இதையெல்லாம் நம்ம படிக்க கூடாதா, கத்துக்க கூடாதா, கேள்வி கேட்க கூடாதா, பதில் தெரிஞ்சு கூடாதுன்னா இந்த உபாய ஞானம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் வழியாகத்தான் மனசு வந்துட்டு அமைதி பெறும். உண்மையா தெளிவு நம்ம நோக்கி வளர்த்துக்கணும். ஆனால் இந்த தெளிவு மட்டுமே வைத்துக்கொண்டு, இந்த முயற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் அனுபவ வழியை பெற முடியாது. அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். வார்னிங்காகவும் நம்ம எடுத்துக்கலாம், புரிதலாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். எளிகொண்டு உரையல், ஈஸியான்னு சொல்லாத, இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லாம, ஆண்டவா அந்த சின்ன விஷயம்தான், ஆனா இத்தனை காலம் எவ்வளவு ஒழுக்கமாக, எவ்வளவு பக்தி செஞ்சு, எவ்வளவு யோகம் செஞ்சு, எப்படியோ போராடி, எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ சக்திசாரம், எத்தனையோ மார்க்கங்கள்ல எத்தனையோ பேர் கடவுளுக்காக அவ்வளவு பாடுபட்டும் அவர்களுக்கு கிடைக்கல இல்லையா? அதனால வந்துட்டு நாம் வந்துட்டு ஆண்டவர்னா இதுதான் சொல்லி லேசாக நாம் சொல்லக்கூடாது. உண்மை ஞானத்தையும் அனுபவ ஞானத்தையும்
ஒரு சேர பெற்றுக்கொண்ட ஞானிகள் நமக்கு சொல்றதை நம்ம கேட்டு கேட்டு அதை பின்பற்றி சத்விசார பரவத்தை வந்து செய்யும்போது ஆண்டவரே நமக்கு உணர்த்துவார். அதுதான் சிறப்பு. மற்றபடி நாம் பாவிப்பதோ பாவனை செய்து நாமளே அடைந்து விடுவோம் என்று எண்ணுவதோ, அப்படி எண்ணுவதை முதல்ல ஒழிச்சிடணும் அப்படிங்கறத நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.